ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட பேட்டரியோட லைஃப் வந்து 5 வருஷம் அப்படின்னு சொல்றது ஒரு பொய். ஒரு பேட்டரியோட லைஃப் 5 வருஷம் அப்படின்னா 5 வருஷம் முடிஞ்ச உடனே அந்த பேட்டரி வந்து அதுக்கு மேல வேலை செய்யக்கூடாதுல்ல. ஆனா பேட்டரிஸ் வேலை செய்யும். அப்போ இந்த 5 வருஷம் அப்படின்றத நம்ம இப்படி புரிஞ்சுக்க கூடாது, வேற மாதிரி புரிஞ்சுக்கணும். பேட்டரி அப்படின்றது கார்ஸ்க்கும் பைக்ஸும் டிஃபரெண்டா இருக்கும். ஈவில யூஸ் பண்ணிருக்கிற பேட்டரிஸ் கார்ஸ்க்கு வேற மாதிரியும் பைக்ஸ்க்கு வேற மாதிரியும் யூஸ் பண்ணிருப்பாங்க. முதல்ல நம்ம கார்ஸ்க்கு யூஸ் பண்ணிருக்கிற ஈவி பேட்டரிஸ் பத்தி தெரிஞ்சுப்போம். ஈவி கார் மேனுஃபேக்சரர்ஸ் என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 ல இருந்து 20 வருஷம் எங்களோட பேட்டரி லைஃப் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க டைரக்டா 10 வருஷமோ டைரக்டா 20 வருஷமோ சொல்ல, 10 ல இருந்து 20 வருஷம். ஏன்னா ஒரு பேட்டரி உடனே இயங்குறது நிறுத்தாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் நிறுத்தும். அத பேட்டரி டெட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, பேட்டரி டீகிரடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவி கார் மேனுஃபேக்சரர்ஸ் கிளைம் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஈவி காரோட பேட்டரி வந்து 90% ஆஃப் ஹெல்த்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா 10% டீகிரேட் ஆயிருக்கும். ஈவி ஸ்கூட்டர்ஸ் அண்ட் பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது கார் பேட்டரிஸ்க்கு வந்து ஒரு எஃபிஷியன்டான கூலிங் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. லித்தியம் அயான் பாஸ்பேட், நிக்கல் மேக்னீஸ் கோபால்ட் இதெல்லாம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கிற காரணத்தால பேட்டரியோட லைஃப் அதிகமாவே இருக்கும். சோ இந்த காரணங்களால ஈவி கார்ஸோட பேட்டரி லைஃப் வந்து நம்மளோட பைக்ஸ் அண்ட் ஸ்கூட்டிஸை கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கும். சரி, நான் அப்படியே இ பைக்ஸ்க்கு வருவோம். இ பைக்ஸ் அண்ட் இ ஸ்கூட்டர்ஸோட மேனுஃபேக்சரர்ஸ் என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பேட்டரி லைஃப் வந்து 5 ல இருந்து 7 வருஷம் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. அவங்க டைரக்டா 5 வருஷம் அப்படின்னு சொல்லல, 5 to 7 அப்படி இல்லாட்டி 3 to 5. அது நம்ம வாங்குற வண்டியோட ரேட்டை பொறுத்து அண்ட் பிராண்டை பொறுத்து. கார்ஸை விட பைக்ஸ்ல வந்து பேட்டரியோட டிகிரேடேஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இங்க என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ல இருந்து 7 வருஷம் அவங்களோட கிளைம் சொல்லி இருக்கிற காலகட்டத்துக்குள்ள 5 வருஷம் முடியும் போது உங்களோட பேட்டரி லைஃப் வந்து கிட்டத்தட்ட 30% டிகிரேட் ஆயிருக்கும். 70% தான் எஃபிஷியன்ட்டா உங்களோட பேட்டரி வொர்க் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்குது அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் 70 கிலோமீட்டர் ரேஞ்ச் தான் கொடுக்கும். பேட்டரி டெட் ஆகல, பேட்டரி டிகிரேட் தான் இருக்கு. சரி, அந்த 5 வருஷம் கான்செப்ட் இப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறம் எப்படி நம்ம பேட்டரியோட லைஃபை இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றதுக்கான சின்ன சின்ன டிப்ஸை பார்ப்போம். ஹீட் மட்டும் தான் ஒரு பேட்டரி டிகிரேட் ஆகிறதுக்கான பெரிய ப்ராப்ளம். மெயினா நம்ம நாட்டில் இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிளையும் வெளிநாடுகள் இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு வைங்களேன், மெயினா குளிர் பிரதேசங்கள்ல அங்க வந்து பேட்டரி டிகிரேடேஷன் நம்மளை விட ஸ்லோவா இருக்கும். ஏன்னா நம்மளோட இந்தியன் வந்து அட்மாஸ்பியரே அந்த மாதிரி தான், கொஞ்சம் ஹீட்டான அட்மாஸ்பியர். அமெரிக்கா, யூரோப் அங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அங்கெல்லாம் குளிரா இருக்கும். அங்கெல்லாம் நம்மளை விட பேட்டரியோட எஃபிஷியன்சி அண்ட் லைஃப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சோ இந்த ப்ராப்ளம் ரெக்டிஃபை பண்ண நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டியை வந்து வெயில நிறுத்தாம ஷேடடான ஏரியால அதாவது நிழல்ல நிறுத்தலாம். வண்டியை ஓட்டிட்டு நிறுத்தின உடனே சார்ஜ் போடாம கொஞ்சம் பேட்டரியோட ஹீட் குறைய விட்டு ஒரு 10 or 20 மினிட்ஸ் குறைய விட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் போடலாம். ஏன்னா சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் ரெண்டுலயுமே ஹீட் ஜெனரேட் ஆகும். அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். எந்த அளவுக்கு வேகமா ஒரு பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகுதோ அதே மாதிரி எந்த அளவுக்கு வேகமா ஒரு பேட்டரி சார்ஜ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பேட்டரி சீக்கிரமா டிகிரேட் ஆகும். 20% இருந்து பேட்டரியை 80% வரைக்கும் எப்பவுமே மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா பேட்டரியோட லைஃப் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த ஈவி பத்தின விஷயம் உங்களுக்கு புதுசா இருந்து இதே ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.